யார்ரா நீ சரத்குமார்? நீ எந்த கட்சிக்காரன்டா? நீ மாநாட்டுக்கு வந்தேன்னு ஒரே ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டா உன்னை நம்பிருவாங்களாடா? ஏன்டா அந்த மாரி பண்ற? நீ இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சுடா. அஜய் பெரம்பலூர்காரன். அவன் தான் வந்து கீழ விழுந்திருக்கான். அவன் சட்டன்னு சொல்லி எடுத்து வச்சு பேசியாச்சு தம்பி. நீனும் அம்மாவும் போய் ஈஸியா காவல் நிலையத்துல புகார் குடுத்துட்டு அவ்வளோ பெரிய தலைவர வந்து நீங்க வழக்கு பதிவு பண்ணிட்டா என்னடா? யார்ரா அவன் பின்னாடி இருக்கா? எந்த கட்சிக்காரன்டா நீ? யார் சொல்லிட்டா நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு திரியிற? நீ முதல்ல மாநாட்டுக்கு வந்தியாடா? வந்தேன்னா அவன் ஃபோட்டோ காட்டுறான்டா. சுத்து வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான். நீ என்னடா ஃபோட்டோ வச்சிருக்க? ஒத்த ஃபோட்டோ என்னமோ வரலாறு திரும்புகிறதுக்கு முன்னாடி மறுநாளுக்கு நாங்களும் தான்டா போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். அந்த ஃபோட்டோ வச்சுட்டுலாம் வந்து இங்க பேச முடியாது தம்பி. நீ யார் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறேன்னு தெரியல. நீ வந்து ரொம்ப தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்க தம்பி. இது உனக்கு நல்லது கிடையாது. நீ யார் பேச்ச கேட்டுட்டு ஆடுற அப்படின்றது தெளிவா இன்னைக்கும் நாளைக்குள்ள நியூஸ்லயே வந்துரும் தம்பி. நீ வந்து பண்றது தப்பான காரியம். ஈஸியா போய் அவ்வளோ பெரிய ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்புட்ட இருக்கிற ஒரு தலைவர்கிட்ட நீ ரேம்ப்ல ஏறி போயிருவ. உன்னைய அவங்க தூக்கி போட்டுருவாங்கன்றதே வந்து பெரிய தப்பான விஷயம். சட்டம் காட்டி குடுத்துருச்சுடா. உனக்கு சொல்லிக் குடுத்தவன் சட்டம் வாங்கி தரலையாடா? ஏன்னா அந்த சட்டையே ரூ. 250 இருக்கும். அந்த சட்டை உனக்கு வாங்கி தராம உன்னைய பேச விட்டுருக்கானடா. ஈஸியா நியூஸ்காரன் பூரா ஓட்டிட்டு திரியிறான். என்னடா பண்ணி வச்சிருக்க இப்படி? நீனும் உங்க அம்மா ஈஸியா போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் குடுத்து வச்சிருக்கீங்க. தப்புடா தம்பி. நீ பண்ற விஷயம் தப்பு. உனக்கு பின்னாடி இருக்கவங்க உன்னை தப்பா இயக்குறாங்க. இது நல்லதுக்கு இல்ல. உனக்கு பின்னாடி இருந்து சொல்லிக் கொடுத்தவன் உன் கூட தம்பி வரமாட்டான். அதே காவல்துறை பாரு உன்னைய கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிருவாங்க. நீ பண்றது தப்பான விஷயம். நீ பொய் சொல்லியிருக்க. உன்னோட மேல பொய் வழக்கு போட்டு உன்னைய தூக்கி உள்ள வைக்கிறனால சீக்கிரமா வந்துரும் தம்பி. பெரம்பலூர் அஜய் தம்பி சொல்றது தான் சரியான விஷயம். நீ தப்பா பேசுற. அந்த பையன் தான் பவுன்சரால தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தானா? அந்த பையனுக்காக வக்காலத்து வாங்கல, டிவிகேக்காக வக்காலத்து வாங்கல. நீ ஒரு அவ்வளோ பெரிய தலைவர் மேல அவப்பெயரை ஏற்படுத்திட்டு போற. இதுல வேற டிவிகே தொண்டர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்கன்னு சொல்ற. யாரா நீ? எந்த ஊருக்காரன்டா? நீ பெரம்பலூராடா? நீ பெரம்பலூர்லேருந்து வந்து இங்கே வந்துட்டு திருச்சிக்கு வந்தேன்ற, அரியலூருக்கு வந்தேன்ற, பஸ்ஸில் வரேன்ற. உங்கள் அம்மா என்னடானா என் பையன் 4 பேரோட சேர்ந்து போனான்னு சொல்கிறாங்க. நீ என்னடானா நான் தனியாக வந்தேன்னு சொல்கிற. எதுடா உண்மை? உன்னை எப்படிடா நம்புறது? நீ மாநாட்டுக்கு வந்தியாடா? முதல்ல மாநாட்டுக்கு வர்றதுக்கு பஸ் இருந்துச்சு தெரியுமாடா உனக்கு? அன்னைக்கு பஸ்ஸே இல்லடா அன்னைக்கு. உன்னை நம்பி நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி உங்கள் அம்மா அவ்வளோ தூரம் பதறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக அன்னைக்கு வீடியோ போட்டேன்டா. நீ வந்து இந்த மாதிரி விழுந்துட்டியே, பவுன்சர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த பையனுக்கு அடிபட்டுருச்சு, ஒரு தாயோட மனசு பதறி போச்சுன்னு சொல்லிட்டு உனக்காக நாங்கள் வீடியோ போட்டோம்டா தம்பி. நீ இந்த மாதிரி பண்ணுறது தப்பு. உன் பின்னாடி நிற்கிறவன் சீக்கிரம் ஓடி போயிருவேன். நீ தான் சிக்கிக்கிருவ. உனக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ண அதே காவல்துறை நாளைக்கு உள்ள வந்து உன்னை தூக்கி வச்சிரும். ஏன்னா ஒவ்வொரு ட்ரோன் பறக்குது, சுத்து இருக்கிறவன் பூரா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நீ தப்பான விஷயம் பண்ணியிருக்க தம்பி. அம்மாவே சேர்த்து நீ கோர்த்து விட்டுட்டு இருக்க. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. உனக்கு பின்னாடி இருக்கிறவங்க உன்னை தப்பா இயக்குறாங்க. இது தவறான விஷயம். என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும். அவ்வளோ பெரிய தலைவர் மேல நீ அவப்பெயர் ஏற்படுத்துற. இது டிவிக்கு தொண்டர்கள் வந்து உன்னை சும்மா விட மாட்டாங்க தம்பி. தப்பு தம்பி. நீ சொல்ற உண்மையா இருந்தா உன் பக்கம் நாங்களும் பேசுவோம், ஊரே பேசுண்டா. டிவிக்கு தொண்டர்கள் உன் கூட நிப்பாங்க. நீ வந்து இன்னைக்கு வந்து ஈஸியா பொய் பேசிட்டு போலாம். உனக்கு வந்து 1000 த்ரெட்டிங் கால் வருதுன்னு நீ பொய் சொல்லலாம். ஒத்த போட்டோவை காட்டிட்டா யாரும் நம்ப மாட்டாங்க. சட்டை காட்டி கொடுத்துருச்சு தம்பி. பெரம்பலூர் அஜய் தான் கீழே விழுந்திருக்கான். அவன் தான் பவுன்சரால எரியப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீ 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 பண்ணது எல்லாமே தப்பு. நீ பொய் பேசுறன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. பெரம்பலூர் அஜய் போட்டிருக்கிற சட்டையோட கோடு வந்து ஒவ்வொரு பட்டை கோட்டுக்கு பக்கத்துல சின்ன கோடு வந்து தெளிவா இருக்கு. நீ போட்டிருக்கிற சட்டை கட்டம் போட்ட கோடுக்கு பக்கத்துலேயே இருக்குடா தம்பி. சட்டையே டிஃப்ரெண்டா தெரியுது. இதை வந்து நாங்க தமிழ்நாட்டுக்காரங்க வந்து முட்டாள் கிடையாது. நாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து முட்டாள் கிடையாது. நீ ஈஸியா எங்க எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு போக முடியாது தம்பி. நீ காவல்துறை வரையே போயிருக்கேன்னா உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. இது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டே உனக்கு திரும்பி ரிவர்ஸில் அடிக்க போது உன் கூட எவனும் நிற்க மாட்டான். டிவிக்காரன் மட்டும்தான் வந்து உன் கூட நிற்பான். ஏன்னா நீ டிவிக்கு உறுப்பினர். அதை மனசில் வச்சுக்க தம்பி.